Juégale. Hello everyone, today we are going to explore the place Sapa. Sapa வந்து நான் ரொம்ப நாளாக போகணும்னு ஆசைப்பட்டு ஒரு போன பிளேஸ் தான் சாப்பா. சாப்பா வந்து ஒரு வியட்நாமிஸ் ஷாப்ஸ்ன்னு சொல்கிறத விட வியட்நாமிஸ் வில்லேஜ்னு கூட சொல்லலாம். அவ்வளோ ஹியூஜ் ஏரியா அண்ட் ஹியூஜ் ஷாப்பிங் மார்க்கெட் இருக்கும். நம்ம சென்னைக்கு எப்படி டி நகரோ அதுமாரி தான் இங்கே செக் ரிப்பப்ளிக் பார்த்திங்கன்னா சாப்பான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹியூஜ் வியட்நாமிஸ் ஷாப்ஸ் இருக்குது. உள்ளார எல்லா விதமான வியட்நாமிஸ் ஃபுட் அண்டு ஹேர் சலூன் அண்டு ஹோம் அப்ளையன்சஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே கிடைக்கும் உள்ளார. ஸோ ஹோல்சேல் மார்க்கெட். பட் சாப்பாடில் பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸில் பிஸ்னஸ் கார்டு இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் ப்ராடக்ட்ஸ் எடுக்க முடியும். அண்ட் சில ஷாப்ஸில் நம்ம சிங்கிள் பீசஸ் கூட எடுத்துக்கலாம். பட் சாப்பா வந்து ஒரு ஹியூஜ் பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஷாப்ஸ், அவ்வளோ பெரிய ஏரியா, லேண்ட் ஏரியாவில் வந்து ஒரு பெரிய கடைங்க எல்லாமே வச்சுருப்பாங்க. நம்ம எக்ஸாக்டாக நம்ம டி நகருக்குள்ளார சுற்றி நம்ம தேடி போவோம், அதுமாரி தான் இருக்கும். ஸோ நிறைய நம்ம தேடி பார்த்து ஐட்டம்ஸ் வாங்கலாம். சாப்பாக்குள்ளார இல்லாத கடையே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா கார் வாஷிங்கில் இருந்து ஃபுட்டில் இருந்து எல்லா விதமான கடையுமே அங்கே உள்ளார இருந்துச்சு. ஸோ நம்ம போனாலே நம்ம டே ஃபுல்லாகவே அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். சாப்பாவில் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பேரம் பேசி வாங்குற மாரி அங்கேயும் பேரம் பேசி வாங்கலாம். பட் என்னென்னா லாங்குவேஜ் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்க லாங்குவேஜை பேசி தான் பேரம் பேசுகிற மாரி இருக்கும். ஸோ அதுதான் அங்கே கஷ்டமாக இருக்கும். இல்லைன்னா டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி தான் பேசுகிற மாரி இருக்கும். கொஞ்சம் பேர் இங்கிலீஷ் பேசுவாங்க. பட் உள்ளார நிறைய ஷாப்ஸ் இருக்கும். நிறைய டாய் ஷாப்ஸ் கூட நிறையா இருந்துச்சு. ஸோ நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நீங்கள் சாப்பாடில் வாங்கிக்கலாம். ஊருக்கு போகும்போது நம்ம ஊருக்கு திங்ஸ் வாங்கிட்டு நிறையா எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லும் போது ஹோல்சேலில் நீங்கள் இங்கே போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சாப்பாடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு, குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. செக் ரிப்பப்ளிக்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராகில் சாப்பாவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் இங்கே நிறைய வியட்நாமிஸ் ஷாப்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் யோசிச்சேன் எங்கடா இவங்களுக்குலாம் திங்ஸ் கிடைக்குது, அதுவும் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வச்சுருவாங்க. ஸோ எல்லாமே இவங்களாம் சாப்பாலேருந்து தான் வாங்கிட்டு வந்து திங்ஸை வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சாப்பாவை ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாவில் பார்த்திங்கன்னா உள்ளார ஒரு அழகான புத்திஸ்ட் டெம்பிள் இருக்குது. உள்ளார நுழையும் போது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அண்ட் காமாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்ச பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். அந்த புத்திஸ்ட் டெம்பிள் ரொம்ப காமாக இருந்துச்சு. நம்ம மைண்ட் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புத்திஸ்ட் ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. உள்ளாரே அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டி உள்ளார வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அந்த சைனீஸ் லேம்ப்லாம் வந்து லைட்லாம் தொங்க விட்டு இருந்து ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. உள்ளார பார்த்திங்கன்னா அவ்வளோ டாய் ஷாப்ஸ் இருந்துச்சு. கண்டிப்பாக குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு போனால் ரொம்ப பிடிக்கும். எந்த டாயை வாங்குறதுன்னே தெரியாது, அதேமாரி இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய டாய், சின்ன டாய்லேருந்து பெரிய டாய்ஸ் வரைக்கும் எல்லாமே வச்சுருந்தாங்க. நாங்கள் போனது ஒரு வீக் டேஸில் எப்படிடா இவ்வளோ கூட்டம் வருன்ற மாரி இருந்துச்சு. பட் அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. எங்கேருந்து தான் இவ்வளோ பேர் இவ்வளோ அவுட்டரில் இருக்கிற பிளேஸ்க்கு வந்திருக்காங்கன்னே தெரியல. அவ்வளோ கார் இருந்துச்சு. ஸோ எல்லா பிளேஸுமே நாங்கள் போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் கூட அங்கே வாங்கிக்கலாம். ஸோ நிறைய ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. எந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுன்ற மாரி அவ்வளோ டவுட்டாக இருந்துச்சு. ஃபுட்டும் நாங்கள் ட்ரை பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு சாப்பாடில். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு வியட்நாமிஸ் ஃபுட் ட்ரை பண்ண மாரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் சாப்பா போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் கார் எடுத்துகிட்டு போகிறது தான். பிகாஸ் அது டோட்டல் அவுட்டரில் இருக்குது. ஸோ 26 கிலோமீட்டர் ஃபேர் அப்பார்ட். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் சி லைன் எடுத்து ஒரு பஸ் எடுத்து போனால் லுபுஸ்காவில் சாப்பா இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராகில் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருக்கலாம். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மோர் இன்ஃபர்மேஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி நிறைய வீடியோட திரும்பி மீட் பண்ணலாம். பாய்.